தூத்துக்குடினால அஜிதா. ஏன் அவங்களுக்கு தேவையா? ரூ. 2,00,00,000 வரைக்கும் செலவு பண்ணியிருக்கான்றாங்க. அவ்ளோ தூத்துக்குடினா அஜிதா, தாவேகானா அஜிதா. என்னண்ணே எனக்கு புரியலண்ணே. இவர் வந்து நான் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர்ங்கிற ஒரு வார்த்தைய சொல்றாங்க. அது நம்ம என்ன ஜான்ட்ட கேட்டு தான் சொல்லணும். எப்படி அங்க பெரும்பான்மையான மக்கள் இருக்கிற ஜாதிக்காரர் உள்ளவங்களுக்கு தான் திருப்பியும் மாவட்ட பொறுப்பு குடுத்திருக்காரு. ஏன் அங்க இருக்கிற இந்த இவங்களுக்கு குடுக்க கூடாதா? இதுல கூட அவங்க இன்னும் கேட்டா ஒரு சிறுபான்மை மீனவர் சமுதாயத்தை சேர்ந்த பெர்னாண்டஸ் அவங்களுடைய இது பெண் சொல்லுவாங்க. தலைவர். ஆமா. அதேதான் காளியம்மாளும். ஆனா இவர்கள் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. கேட்டா ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட தலைவரா? உங்களுக்கு அந்த ஏரியால இவங்க 4 எம்எல்ஏ நிக்க வச்சா ஜெயிப்பாங்க. உறுதியாண்ணே. ஆமா. அப்புறம் ஏன் அவங்களுக்கு ஏன் குடுக்க மாட்டேங்கிற? புசிக்கு பிடிக்காது. காளியம்மாள சேர்க்க மாட்டேங்கிற? ஜானுக்கு பிடிக்காது. அப்போ உங்களுக்குன்னு சொந்த புத்தியே கிடையாதா? பலார்ன்னு ஒண்ணு உண்ணணும். எவ்வளோ இது இந்த மாரி பண்றாரு. நீங்க வாம்மா. என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்க. சார் இந்த மாரி இவரு கூட பிரச்சனை. என்ன பிரச்சனை? யோவ் அங்க யார் ஒர்க் பண்றா? சாமுவேல் ராஜா எத்தன பேருக்கு தெரியும்? இந்த அம்மா எத்தன பேருக்கு தெரியும்? கட்சி விரோதமா நடக்குதா? அது சொல்லு. இல்லங்க இந்த இடத்துல இப்படிலாம் பண்ணுச்சு. அதுக்கு வார்ன் பண்ணு. என் பார்வைக்கு கொண்டு வா. இவரே வார்ன் பண்ணலாம். அடுத்த தடவ இது நடந்தா நான் நீக்கிடுவேன். இனி உன்னுடைய பணி எல்லாம் இப்படிதான் இருக்கணும். அடுத்தவங்கள போய் டாமினேட் பண்ற வேலை இருக்கக்கூடாது. கட்சிக்கு உட்பட்டு பண்ணு போ. அந்த அம்மாவுக்கு போட்டு விடு. சாமுவேல் ராஜா வேற ஏதாவது போடு.